ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் ஜங்ஷனில் இருக்கோம் கைஸ். சேலம் ஜங்ஷனில் இருந்து நம்ம வந்து ஹைதராபாத்துக்கு போக போகிறோம் கைஸ். ஹைதராபாத் விளாக் தான், ட்ரெயின் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ட்ரெயின் வந்துருச்சு கைஸ். இதுதான் நம்ம ட்ரெயின். இந்த ட்ரெயினாக தான் நம்ம போக போகிறோம் ஹைதராபாத்துக்கு. 6 மணிக்கு கைஸ். இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து வரும் கைஸ் அந்த ட்ரெயின். கைஸ் ட்ரெயின் ஏறிட்டேன். இப்படி தான் இருக்குது. ட்ரெயின் புறப்பட்டுருச்சு, போயிட்டுருக்கேன் கைஸ். இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி ஆகுது கைஸ். 8 மணி ஆகுது. தமிழ்நாட்டில் தான் இருக்குங்க ட்ரெயின். இப்போ காட்பாடி பக்கமாக ட்ரெயின் வந்துட்டுருக்குது கைஸ். உள்ளே அப்படி தான் கைஸ் இருக்கும். நான் ஏசி புக் பண்ணல கைஸ், நார்மல் டிக்கெட் தான் புக் பண்ணியிருக்கேன். நார்மல் ஸ்லீப்பர் தான், சைடில் ஓவர் தான் கிடச்சிருக்கு. ஃபுட்டு ஆர்டர் போட்டேன் கைஸ். ஃபுட்டு வந்து காட்பாடி ஜங்ஷனில் தான் வந்து ஃபுட்டு ஆர்டர் போட்டிருக்கேன். கொட்டது கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டு தான் கைஸ் தூங்கணும். ஃபுட்டு சாப்பிட்டு படுத்தாச்சு கைஸ். தூங்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். சைடில் வரலாம் கைஸ். மழை வருது கைஸ் இங்கே. ஓகே கைஸ், இடிஞ்சிருச்சு கைஸ், இடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஆந்திராவை தாண்டி, ஆமாம் கைஸ், ஆந்திராவை தாண்டிட்டு போகிற பாலம் வந்துச்சு. ஆந்திராவை தாண்டி தெலுங்கானாவில் என்ட்ரி ஆகிட்டோம் கைஸ். தெலுங்கானாவில் தான் வந்துட்டுருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டைம் 8 மணி ஆகுது கைஸ் டைமு. இங்கே மழை பெஞ்சிருக்குது கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு, எப்படி சொல்கிறது, கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது கைஸ். வெயில் அடிக்கலை, நல்லா ஜில்லுன்னு இருக்கிற கிளைமேட் மாதிரியே தான் இருக்குது. 8 மணி ஆச்சு, வெயிலே வரல. அதனால் வியூலாம் நல்லாயிருக்கு கைஸ் பார்க்குறதுக்கு. ஃபாரஸ்ட் ஏரியா தான், ஃபாரஸ்ட்டில் போகிற மாதிரியே தான் இருக்குது ஃபீல். இந்த குட்டி பேக் தான் கைஸ் நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தேன் கைஸ். செர்லப்பள்ளி ஜங்ஷன் வந்துவிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் கைஸ் சிக்கந்தராபாத் ஜங்ஷனில் வந்து இறங்க போகிறோம். ட்ரெயின் டிலேயில் போயிட்டுருக்கு கைஸ். ட்ரெயின் வந்து ஒரு 20 மினிட்ஸ் டிலேயில் போயிட்டுருக்கு, ஸ்லோவாக போயிட்டுருக்கு. சிக்கந்தராபாத் வந்தாச்சு கைஸ். ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டேன். ஹைதராபாத் ரீச்சுக்குது. ஹைதராபாத்துக்கும் இந்த ஸ்டேஷனுக்கு சிக்கந்தராபாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது கைஸ். இந்த இதுக்கு அதுக்கும் பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தூரம் இருக்குது. நம்ம லோக்கல் ட்ரெயின் மாதிரி தான் போகணும். இப்போ நான் ரூமுக்கு போய்ட்டுறேன் கைஸ். ரூமுக்கு போயிட்டு நான் எங்கே ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில் நான் போடுறேன் கைஸ். டிக்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 620 ரூபா வந்துச்சு கைஸ். ஏன்னா நான் வந்து கேரளாவிலேருந்து ஹைதராபாத்துக்கு டேரெக்ட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் கைஸ். சேலம் ஜங்ஷனில் வந்து போர்டிங் வச்சுக்கிட்டேன். ஏன்னா என் சேலம் ஜங்ஷன்லேருந்து ஹைதராபாத்துக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து 70-80 பக்கம் வெயிட்டிங் லிஸ்ட்டே இருந்துச்சு கைஸ். அதனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் அவ்வளோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறனால டிக்கெட் கிடைக்காது. அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன்னா கேரளாலேருந்து டிக்கெட் புக் பண்ணி சேலம் ஜங்ஷனில் போர்டிங் வச்சுக்கிட்டேன். சேலம் ஜங்ஷனில் நான் ஏறிக்கிட்டேன். அந்த மாதிரி பண்ணிக்கலாம் கைஸ். நம்ம வேறு ஸ்டேஷன்லேருந்து நம்ம புக் பண்ணி எந்த ஸ்டேஷனில் ஏறணுமோ அந்த ஸ்டேஷன் வச்சு நம்ம ஏறிக்கலாம் கைஸ். ஆனால் டிக்கெட் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கைஸ், அவ்வளோதான். சேலத்துலேருந்து ஹைதராபாத் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 412 ரூபா வருது கைஸ். நான் வந்து கேரளாலேருந்து புக் பண்ணதுனால 620 ரூபா வந்துச்சு கைஸ். 200 அதிகம்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து புக் பண்ணதுனால. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.